நாடுகளில் இருக்கிற இப்பத்தே தலைமுறை பிள்ளைகள் ஆம்பளை ஆகட்டும் பொம்பளை ஆகட்டும் எல்லாரும் அந்த என்ன ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி ஃபெமினிசம் எல்லாருக்கும் 50-50 அப்படி என்று தான் கணக்கை யோசிக்கணும். அவை இந்த பார்வையில் என்னென்னா மற்றவங்கள் எல்லாம் வேறு எப்படி எல்லாம் ஈக்குவல் கொடுத்து தான் இருக்கிறாங்கள்ன்று தான் அதே இந்த சிந்தனை அப்படித்தான் இருக்கு. தெரியும் அப்பா எனக்காக இது செய்கிறார், அம்மா எனக்காக இதை செய்கிறார், இப்படி எங்கடி அம்மா அப்பா இப்படி இருக்கணும், அப்போ எனக்கு வரப்போகிற கணவனோ மனைவியோ இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்ல மட்டும் யோசிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் அதைக்கு உண்மையை விளங்கையில் அதே அம்மா அப்பாவே கூடியே ஏதோ வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருந்ததில்லை. அவைகளுக்குள்ள பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து ஓஞ்ச அப்புறம் தான் இவவே பிறந்திருப்பாங்க. தெரியும் அந்த பிரச்சனையில இவ கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இவங்க. தெரியும் அப்ப இவே அது ஒரு தகப்பனோ தாய் பிள்ளைக்கு செய்கிறது அது ஒரு வேற பாசம். அதே பாசத்தை எல்லாரும் வரப்போற கணவனோ மனைவியோ செய்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. முதலாவது இந்த அம்மா மாதிரி பஞ்சாதி வரும் சொல்லி தான் பிள்ளையாரு கல்யாணம் இல்லை. சரியா அதை மாதிரி அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் அது நீங்கள் அம்மா அப்பாவோட இருக்க தான் நீங்கள் என்ன இளவரசி மாதிரி சுற்றி திரிவீங்க. உங்களுக்கு எல்லாம் கூட கேட்டதெல்லாம் செய்வாங்க, கூட பாதுகாப்பாக இருப்பாங்க, கூட வேலை செய்வாங்க. இதே கல்யாணம் கட்டினா அப்படி இருக்காது. சில நேரத்தில் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி வரும், நீங்கள் கூட இங்கே செய்கிறத விட கூட வேலை செய்ய வேண்டி வரும். சரியா கூட யோசிக்க வேண்டி வரும், இப்படியெல்லாம் கணக்க வரும். அப்போ அந்த வெளிநாடுகள் வெள்ளக்காரங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்களே ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வெள்ளக்காரங்க கூட செய்யலை. நீங்கள் பாருங்க வெள்ளக்காரங்களுடைய இப்போ இந்த அடிபட்டு அந்த ஃபிசிக்கலாக அடிப்பட்டா அப்படி பட்டு போட்டு பேருந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஆக்களும் இருக்குது. சரியா அப்படி கூடி வெள்ளக்காரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது என்னென்னா உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும். அதை எல்லாருக்கும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத வாய்ச்சி போட்டு அப்படியே நம்பி நான் இதுதான் சரியான குடும்பம் செய்ய அப்படி யோசிக்கக்கூடாது. இப்போ வெள்ளக்காரங்குடி ஒரு கம்பெனியில் ஈக்குவல் ரைட்ஸ் மூமெண்ட்டோ ஒரு பொம்பளை சிஇஓவும் ஆம்பளை சிஇஓவும் வைக்கிற இல்லை. ஒரு நாட்டுக்கு தலைவர் 2 பேரும் ஈக்குவல் ரைட்ஸ் மூமெண்ட்டோ ஆம்பளை பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டும் பொம்பளை வைக்கிற இல்லை. ஏன்னா அப்படி இல்லை. கடைசியில் என்னதான் செய்தாலும் கடைசியில் ஒரு முடிவெடுக்க வேணுமென்ற வரைக்கும் ஒரு ஒற்றைப்பட வந்தால் தான் முடிவெடுக்கலாம்.